நம்ம சாரியை மெயின்டைன் பண்றது வந்து இந்த காட்டன் சாரியை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். இந்த மாதிரி காஞ்சி காட்டன் எல்லாம் இருக்கட்டும், காஞ்சி மதுரை காட்டன் அதெல்லாம் வந்து நம்ம நம்ம இப்போ மார்க்கெட்ல கிடைக்கிற அந்த இந்த சொல்லுவாங்கல்ல அந்த கஞ்சி எல்லாம் விக்குது பாருங்க, ஃபேப்ரிக்கோட அந்த ஸ்மெல்லோட எல்லாம் வருதுன்னு. அதெல்லாம் விட நம்ம வீட்டுல போடுற கஞ்சி தான் சாரிக்கு எப்பவுமே எவ்வளவு வருஷம் ஆனாலும் அழகா வச்சுக்கிறது. நம்ம வீட்டுல இருக்கிற கஞ்சி மட்டும்தான். சாப்பாடு வடிக்குமோ எடுக்கிறோம் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணி ஒரு 3 சாரி நான் எப்படின்னா ஒரு 3 சாரி வாஷ் பண்றதுக்கு சேரும் போது வெயிட் பண்ணுவேன். இன்னைக்கு இதை யூஸ் பண்றேன்னா அதை அப்படியே அந்த கூடையில வச்சிருப்பேன். அது அடுத்த சேர வரைக்கும் வெயிட் பண்ண ஒரு 3 சாரி எப்போ ஆகுதோ அப்பதான் வாஷ் பண்ணுவேனே கையில. வாஷ் பண்ணிட்டு 3த்தையும் ஒரே நாள் கஞ்சில முக்கி எடுத்துட்டு நீங்க அயன் பண்ணீங்கன்னா இப்படி எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். இது நீங்க 4 வாட்டி 5 வாட்டி யூஸ் பண்ண சாரி மாதிரியும் தெரியாது, வருஷம் ஆச்சும் தெரியாது. கஞ்சி போடுற சாரியை கஞ்சி போட்டு மட்டும் யூஸ் பண்ணுங்க, அப்பதான் அதோட அழகு அப்படியே இருக்கும். கலர் ஃபர்ஸ்ட் வாட்டி கஞ்சி போட்டீங்கன்னா சாரி லைட்டா கலர் போகுதுன்னா ஃபேட் ஆகுதுன்னா காட்டன் சாரீஸ் எல்லாம் ஒரு வாட்டி கஞ்சி போட்டீங்கன்னா அடுத்த வாட்டி கலர் போகாது. ஓகே, இது நல்ல. சோ இதெல்லாம் வந்து காட்டன் சாரியை மெயின்டைன் பண்றவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இந்த என்னோட பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் அவங்க நான் பார்த்த வரைக்கும் அவங்க கஞ்சி தான் போடுவாங்க காட்டன் சாரிக்கு. போட்டு அதை அப்படி மடிச்சிட்டு அது அயன் கூட பண்ண மாட்டாங்க. அந்த கை இருக்குல்ல இப்படி தேய்ச்சுதான் மடிப்பாங்க, இப்படியே எடுத்து இப்படிலாம் மடிச்சு வைக்க மாட்டாங்க. அவங்க சாரியை போட்டு இப்படி தேய்ச்சு இப்படி மடிச்சு அப்படி வைப்பாங்க. அவங்களோட கபோர்ட் பாத்தீங்கன்னா ஒரு சாரி இப்படிதான் இருக்கும். அது எவ்வளவு பழைய சாரின்லாம் தெரியாது அந்த மாதிரி. சோ கஞ்சிக்கு அவ்வளவு ஒரு இது இருக்கு சாரியை பொறுத்த வரைக்கும். காட்டன் சாரி கஞ்சி யூஸ் பண்ணுங்க. பியூட்டிஃபுல். அண்ட் இதோடைய முந்தி எப்படி நீங்க டிசைன் பண்ணிருக்கீங்க? பிளைன்னா அது இதே மாதிரி. இது என்ன கலர் நீங்க சொன்ன அந்த பச்சையிலே பாருங்க, ஆரம்பத்துல இருந்து பச்சையிலே இருக்கும். சோ இதோட முந்தி பாத்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளா தான் வியூ பண்ணிருப்போம். கலர் ரொம்ப ஜாஸ்தியா வேண்டாம் அப்படின்னு. சோ இது பிளவுஸ், ஏன்னா காட்டன் சாரி நம்ம ரொம்ப இப்படி ஒன் ப்ளீட்ல போட்டு அது மெயின்டைன் பண்ண நல்லா இருக்காது இல்லையா. அது ப்ளீட்ஸ் வைக்கும் போது அம்மிங்கி அது இதுக்கு அப்போ அவ்வளோ நீங்க முந்தியில போய் டிசைன் கொடுத்தா அது தெரிய போறது இல்லைன்றதுனால எப்பவுமே காட்டன் சாரீஸ்ல அவ்வளோ பல்லுல டிசைன் வேண்டாம் தான் நான் நினைப்பேன். இதுல ரொம்ப சிம்பிளா ஒரு லைன்ஸ் மட்டும் வர மாதிரி இதுல பண்ணிருக்கேன். அடடா, உண்மையிலே வந்து அந்த பழைய கால காஞ்சிபுரத்துக்கு போன மாதிரியான ஒரு ஃபீல் அந்த ஒரு டிசைன்லாம் நம்ம பார்க்கும்போது பியூட்டிஃபுல்.